அமெரிக்காவை ஆட்டி உடைக்கும் டீப்சீக், ஒரே நாளில் ஓரமான ChatGPT. என்னாச்சு திடீர்னு? ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக இருக்க விஷயம் என்னன்னா ChatGPT வெர்சஸ் டீப்சீக். இந்த டீப்சீக்குங்கிற ஏஐ வந்ததுக்கு அப்புறமா ChatGPT அமெரிக்காவை சேர்ந்த பல டெக் கம்பெனிஸ் பல $1 trillion அளவுக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீனாவோட டீப்சீக்குங்கிற ஏஐ வந்ததுக்கு அப்புறமா அமெரிக்காவோட டெக் வேர்ல்டையே கதிகலங்க வச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஜேஒய் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சீனாவோட டீப்சீக்குங்கிற ஏஐ வந்ததுக்கு அப்புறமா உலகம் முழுவதுமே பரபரப்பை கொண்டு இருக்கு. அதனால அமெரிக்காவோட தொழில்நுட்ப உலகமே கதிகலங்கி இருக்கு. இது ஓப்பன் ஏஐ நிறுவனத்தோட ChatGPTக்கு சவாலா இருக்கு. ரிலீஸ் ஆன முதல் நாளே ஹிட் அடித்த டீப்சீக் உலகம் முழுக்க அதிக பேரால டவுன்லோட் செய்யப்பட்ட அப்ளிகேஷன்ல ஒன்றா இருக்கு. அதே நேரம் ChatGPTக்கும் டீப்சீக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு யாருக்கும் தெரியல. அதை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அமெரிக்காவை சேர்ந்த ChatGPT சரி, சீனாவை சேர்ந்த டீப்சீக்கும் சரி, ரெண்டுமே LLM அப்படிங்கிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மூலமா இயங்குது. இது ரெண்டுமே நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு மனிதர்களை போல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் அளிக்குது. இது கட்டுரை எழுதுறதுக்காக இருக்கட்டும், கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கட்டும், இல்லை கோடிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ChatGPT மாதிரி ஃபோனில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெப்சைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அதிக அளவில் டவுன்லோட் செய்யப்பட்ட ஏஐ மாடலாக இந்த டீப்சீக் இருக்குது. சீனாவில் உள்ள ஹாங்ஸோங்கிற சிட்டியில் டீப்சீக்குங்கிற நிறுவனம் 2023 ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தான் இப்போ டீப்சீக்குங்கிற ஏஐ மாடலையும் வெளியிட்டிருக்காங்க. இது லியாங் வென்பங் என்பவரால் தொடங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் இந்த கம்பெனியோட CEO. இவருக்கு 40 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா சீனா தனக்கு போட்டியாக வரக்கூடாதுன்னு சிப்கள் அது ஏற்றுமதி பண்ணுறதை தடை பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் மீறி சீனா இந்த ஏஐ மாடலில் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டீப்சீக் வந்ததுக்கு அப்புறமா அமெரிக்காவில் உள்ள தொழில்நுட்ப பங்குச்சந்தையில் $1 trillion அளவுக்கு இழப்பை சந்திச்சிருக்கு. டீப்சீக் பைத்தான், ஜாவா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுவே ChatGPT பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கட்டும், நகைச்சுவையாக சொல்கிறதா இருக்கட்டும், கதை சொல்கிறதா இருக்கட்டும், இதில் அது சிறந்து விளங்குது. இப்படி அமெரிக்கா ஒரு பக்கம் ChatGPT, சீனா ஒரு பக்கம் டீப்சீக் வச்சுருக்காங்க. இதனால் இந்தியாவில் ஒரு ஏஐ கிரியேட் பண்ணணும்னு சொல்லி மத்திய அரசு அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீப்சீக்குள்ளே போயிட்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில உள்ள லைனை பற்றி கேட்டோம்னா அது சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கான ரைட்ஸ் எனக்கு கிடைக்கல, கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதுவே நம்ம சீன அதிபரை பற்றியோ இல்லை அமெரிக்க அதிபரை பற்றியோ கேட்டால் சொல்ல மாட்டேங்குது. சீன அதிபரை பற்றி கேட்டோம்னா பாசிட்டிவாக தான் சொல்லுது, தவிர நெகட்டிவாக எதுவும் சொல்லலை. அமெரிக்க அதிபரை பற்றி கேட்டோம்னா நெகட்டிவை சொல்லிட்டு தான் பாசிட்டிவாக சொல்லுது. இதுவே இந்திய பிரதமர் மோடியை பற்றி கேட்டோம்னா பாசிட்டிவும் சொல்லுது, அவர் மேலே உள்ள விமர்சனங்களையும் அது சொல்லுது. அதே போல் அமெரிக்காவை பற்றி கேட்கும்போது இப்போ நிறைய போருக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்கு, போர் நடந்து முடிஞ்ச இடத்துல உதவியும் பண்ணியிருக்கு. இது இந்தியாவையும் அமெரிக்காவையும் கேட்கும்போது நெகட்டிவ் வச்சுட்டு தான் பாசிட்டிவ் சொல்லுது. அதே போல் சீனாவை கேட்கும்போது மட்டும் பாசிட்டிவ் மட்டும்தான் சொல்லுது. இதனால தான் இந்தியா தனக்குன்னு ஒரு ஏஐ உருவாக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கு. எங்களோட மொபைலில் நாங்கள் டீப்சீக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகலை. ஸோ திரும்ப டெலீட் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகுது. ஸோ அப்பப்போ எரர் மட்டும் அங்கே வருது. ஸோ நீங்களும் உங்களோட மொபைலில் டீப்சீக் யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லை வெப்சைட்டாக கூட யூஸ் பண்ணி பாருங்கள். எது பெஸ்ட்டாக இருக்குது, டீப்சீக் பெஸ்ட்டாக இருக்கா இல்லை டீப்சீக் பெஸ்ட்டாக இருக்கா இல்லை ChatGPT பெஸ்ட்டாக இருக்கான்னு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தியாவில் ஏஐ உருவாக்குறது மூலமாக உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.